ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் க்ளோஸ், ப்ரீவியஸ் லோ இந்த 3 லைனும் ஒரு இண்டிகேட்டராக க்ரியேட் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்க இந்த பழைய ஸ்டடி எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் ஆல் ஸ்டடி அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்தோம் அப்படின்னாக்க ஸ்டடி எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ப்ரீவியஸ் ஹை அண்டு ப்ரீவியஸ் லோ இந்த 2 லைனை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது நமக்கு வேணாம், இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நிறையா லைன் இருக்கும்போது நமக்கு அது வந்து கன்ஃபியூஷன் அதிகப்படுத்தும். அதனால் ரொம்ப தெளிவாக ஹை லோ இந்த 2 மட்டும் வச்சுக்கலாம். இந்த க்ளோஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்தமாரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபார்முலா கொடுத்தோம்னா இந்த டேப் ஓப்பன் ஆகிடும். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த க்ளோஸ் லைனை மட்டும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதை மட்டும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ப்ரீவியூ ஹை அண்டு ப்ரீவியூ லோ எவ்ரிடே நம்ம எடுத்து பார்க்கும்போது ப்ரீவியூ ஹை ப்ரீவியூ லோ, சரிங்களா? 2 லைன் மட்டும் நமக்கு இருக்கும். ப்ரீவியூ ஹை ப்ரீவியூ லோ இது 2 லைன் மட்டும் தான் நமக்கு இருக்கும். இது ரொம்ப தெளிவாக இருக்கும் நமக்கு, அதாவது என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 2 லைனை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு இதுக்கு இடையில் என்ன பண்ணலாம்னாக்க இந்த ஐக்கும் லோவுக்கும் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பேசிக்காக நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். ஏன்னா பிகினருக்கு புரியணும்ல, அதுக்காக பேசிக்காக நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பாட்டம் லைனை வந்து 0% எடுத்துக்கிட்டாங்க. அதேமாரி ஒரு டாப்பில் உள்ள லைனை வந்து 100% எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு இடையில் என்னென்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா 23.6%, 28.2%, 50%, 61.8%. இது எல்லாமே ஒரு முக்கியமான ரேஷியோவாக சென்டர் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த சார்ட்டில் கொடுத்துக்கிறதுக்கும் நாம் செட் பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த சார்ட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங்கோட ஐயை வந்து 100% ஆகும், ஒரு ஸ்விங்கோட லோவை வந்து 0% எடுத்துக்கிட்டாங்க. இடையில இந்த 23.6, 38.2, 50, 61.8 இந்த பர்சன்டேஜ் எல்லாமே இடையில கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 100% அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்விங்கோட ஐயை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ப்ரீவியஸ் ஐயாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதேமாரி இந்த ஸ்விங்கோட லோவை வந்து 100% கொடுத்துருக்காங்க. இந்த வந்து ப்ரீவியஸ் லோவா நாம வந்து மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதே சேம் சினாரியோவை நான் வந்து இந்த சார்ட்டில் கொண்டு வரேன். அதாவது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டூல் கொடுத்துருக்காங்க. இந்த டூலை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா பாருங்கள், இந்த லோவிலேருந்து இந்த லோ ப்ரைஸ் நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ இது என்ன சொல்லுது பாருங்கள், இது வந்து பாட்டம் லைன், இது வந்து டாப் லைன். இப்போ நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும்போது இப்போ அடுத்ததாக பாருங்கள், இந்த ஸ்விங் வந்து லோவில் வந்துடுச்சா, இதை நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது இந்த ஸ்விங்கோட லோவிலேருந்து இப்போ இங்கே ஐ வந்துடுச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐக்கு நம்ம இதை அப்படியே கொஞ்சம் இழுத்து இந்தமாரி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கும் போது உங்களுக்கு சேம் கண்டென்ட் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இது பாருங்கள், பாட்டம் லைன் கொடுத்துருக்காங்க, மேலே டாப்புக்கான லைன் கொடுத்துருக்காங்க. இடையில பாருங்கள் 61.8, 50%, 38.2% இந்த 3 ரேஷியோவும் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் சேம் செட்டப் தான் பண்ண போகிறோம், ஒரு இண்டிகேட்டராக செட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம இந்த சீரீஸோட ஆரம்பத்தில் தான் என்ன நம்ம பார்த்துட்டு வரோம், எந்த ஒரு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணாலும் அது மாறக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடாது, மாறாமல் நிலையாக இருக்கணுன்றது தான் நம்ம தொடர்ந்து இந்த சீரீஸில் சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம ட்ராயிங் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்விங்கும் உங்களுக்கு மாறும் போது இது மாறிக்கிட்டே போகும். இது பாருங்கள் லோ, இது ஐ, அடுத்தது பாருங்கள் ஐ வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு, சரிங்களா? பாருங்க, இந்த இடத்துல வந்துடுச்சு. மறுபடியும் இந்த விக்கு மேலே போய் வைக்கும் போது இன்னொரு நியூ ஐ வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போது அடுத்த விக்கு இந்த இடத்துல வைக்கும் போது இன்னொரு நியூ ஐ போய் ஃபார்ம் ஆகுது. இந்தமாரி ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து நம்ம நகர்த்தி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னாக்க ஸ்ட்ராட்டஜியே உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகிடுது. அதாவது ஒரு நிலையான டிசிஷன் பாயிண்ட் நம்மளால் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து நிலையாக இருக்கணும், மாறாமல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்விங்கோட ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் ஐயை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அதேமாதிரி இந்த ஸ்விங்கோட லோவுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ப்ரீவியஸ் லோவை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இது இடையில நம்ம இந்த 3 ரேஷியோவும் கொண்டு வரோம், சரிங்களா? ஓகே, இதை நம்ம இப்போ செட் பண்ணிடலாம். இதை ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி எல்லா ரேஷியோவுமே உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு 23.6, 38.2, 50%, 61.8, 78.6 இது எல்லா ரேஷியோவும் நம்ம ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல
இடத்துல நம்ம எப்படி பார்த்தோமோ எல்லா ரேஷியோவும் ஆல்ரெடி கொண்டு வந்திருக்கேன். இது நான் அப்படியே உங்களுக்கு இப்போ செட் பண்ணி காட்டுறேன். இந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் வந்து சேவ் கொடுக்குறேன். நமக்கு 4 லைன் வந்துருச்சு. இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டைம் ஃப்ரேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டேன். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுமே நான் வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இந்தமாரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்விங்கோட லோ பார்த்தீங்கன்னா 0% கொடுத்துடலாங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் லோவை தான் நம்ம 0% எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி இந்த ஸ்விங்கோட ஐயை தான் 100% கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ப்ரீவியஸ் ஐயை தான் நம்ம 100% எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டுமே எப்பயுமே மாறாமல் இருக்கும். இந்த 2 வேல்யூவும் எடுத்துக்கிட்டு இதுக்கு இடையில நம்ம ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் 23.6 கொடுத்துருக்காங்க. சேம் அந்த ரேஷியோ நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பாருங்கள் 38.2% கொடுத்துருக்காங்க. சேம் ரேஷியோ நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அடுத்து பாருங்கள் 50% கொடுத்துருக்காங்க. சேம் ரேஷியோ இந்த இடத்துல எல்லோ கலர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள் 61.8 கொடுத்துருக்காங்க. இந்த 61.8 அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதுக்கும் மேலே ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அது என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு வரும் 78.6. இது வந்து இதில் கொடுக்கல. இந்த 78.6 அப்படின்றது இந்த சார்ட்டில் வந்து கொடுக்கல. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்காம விட்டுருக்காங்க. அந்த மிஸ் ஆனதையும் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, அந்த மிஸ் ஆனதையும் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் ஐ இந்த இடத்துல இருக்குது, ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல இருக்குது, இடையில வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது. இப்போது இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய கோடாக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதில் இன்னும் கூட ஃபில்டர் பண்ணலாம். எந்த மாதிரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ இருக்கு இல்லையா, 78.6ம் 38.2 இந்த 2 வேல்யூ இருக்குல்ல, இது ரெண்டையுமே கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ வந்து பவர் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் நான் அந்த 2 லைனை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த சார்ட் இன்னும் நமக்கு தெளிவாக இருக்கும். இப்போ ஏன் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னாக்கா இது நமக்கு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் ஐ இருக்குது, நமக்கு ப்ரீவியஸ் லோ இருக்குது, இடையில வந்து கோல்டன் ரேஷியோ. இதுதான் நமக்கு கோல்டன் ரேஷியோவாக நம்ம பார்க்கப்படுது. இந்த பாயிண்ட் தான் நமக்கு கோல்டன் ரேஷியோ. அப்போது ஒரு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகணும், பேர் பேக் ஆகணும்னா இந்த இடத்துல நமக்கு ரியாக்ட் ஆகும். ஒன்று ப்ரீவியஸ் ஐக்கிட்ட ரியாக்ட் ஆகும், இல்லைன்னா மிடில் பாயிண்ட் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும், அப்படின்னா லோ ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ இதில் கூட நம்ம பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த மிடில் பாயிண்டில் தான் எப்பவுமே உங்களுக்கு பிரேக் ஆகணும் அப்படின்னாலும் ஃபெயிலியர் ஆகணும்னாலும் மிடில் பாயிண்டில் ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்த இடத்துல தான் நமக்கு ரியாக்ட் ஆகும். அதேமாதிரி பாருங்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த மிடில் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாயிண்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள் உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்து எப்பவுமே ஒரு மதிப்பு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஜூலை 11 பாருங்கள், ப்ரீவியஸ் ஐக்கிட்டையும் மார்க்கெட் வரல, ப்ரீவியஸ் லோகிட்டையும் மார்க்கெட் வரல, இந்த சென்டர் பாயிண்ட்லேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. அதாவது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய இந்த மிடில் பாயிண்ட்லேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. அடுத்த நாள் பாருங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐயை பிரேக் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் வந்து பிரேக் ஆகி நல்லா போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இண்டிகேட்டர் மூலிமா. இதை குறிப்பாக ஏன் ப்ரீவியஸ் ஐ ப்ரீவியஸ் லோ மென்ஷன் பண்ணி எடுத்துருக்கேன்னா இது எப்பவுமே நிலையாக இருக்கும். இந்த இண்டிகேட்டர் நீங்கள் எப்பவுமே மாறாது. எந்த டைம் ஃப்ரேம் வச்சாலும் உங்களுக்கு மாறாது. நீங்கள் 1 மினிட் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், அப்போவும் இந்த பாயிண்ட் வந்து மாறாது. உங்களுக்கு சேம் அதே தான். அதனால தான் இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம நார்மலாக போயிட்டு டூல் எடுத்து நம்ம ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்விங்கு மாற நமக்கு என்ன ஆகும், அந்த பாயிண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து 1 மினிட் வச்சாலும் சேம் அதே லெவல் தான் நம்ம காட்டும். 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சாலும் சேம் அதே லெவல் தான் நமக்கு வந்து காட்டும். அதனால தான் இந்தமாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.